அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்முடைய இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இருக்காரே, அவருடைய பல பாடல்கள் நம்ம எல்லாருமே விரும்பி கேட்குறோம். அதில் அவர் அறிமுகமான திரைப்படத்தில் ஒரு பாடல் ஒன்று இன்றைக்கு கூட ரொம்ப நன்றாக கேட்கிற பொழுது ஆனந்தம் தருகிற ஒரு பாடல், இந்த சின்ன சின்ன ஆசை அப்படின்ற பாடல். அது இன்றைக்கும் நம் மனதில் ரோஜா போல மனம் வீசி கொண்டிருக்கிற இனிமையான பாடல். இந்த சின்ன சின்ன ஆசையை கேட்கிற பொழுது எல்லாம் சின்ன சின்ன சுகங்கள் அப்படின்னு கவியரசர் கண்ணதாசன் எழுதுகிற கவிதையினுடைய தொடக்க வரி உண்டு. அதுதான் எனக்கு நினைவுக்கு வரும். இந்த சின்ன சின்ன சுகங்கள் இருக்குதே, அது ரொம்ப நல்லா தான் இருக்கும். காலையில் எழுந்து சூடாக ஒரு காஃபி குடிப்பது, அல்லது இனிமையான ஒரு பாடல் கேட்பது, அல்லது அங்கங்கே வெயில் அலைஞ்சிட்டு வந்து ஒரு டம்ளர் ஐஸ் வாட்டர் குடிக்கிறது, இது எல்லாமே ஒரு சுகமான அனுபவம் தான். ஆனால் வெயில் அலைஞ்சிட்டு வேர்க்க வந்தவுடனே ஐஸ் வாட்டர் குடிக்கிறது நாக்குக்கு சுகமாக இருந்தாலும் அது உடனடியாக தொண்டை கட்டும், ஜலதோஷம் வரும், இப்படிலாம் சொல்கிறாங்க மருத்துவர்கள். விறுவிறுக்க வந்து சில்லுன்னு தண்ணி குடிக்கூடாது. அப்போ ஒரு சுகத்துக்கு பின்னால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காரணம் இருக்கிறது, அவசியம் இருக்கிறது. இதை நான் இப்படி சொல்கிறேனே, அரபு நாட்டிலலாம் இந்த அடிமைகளை விலைக்கு வாங்குகிற வழக்கம் ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ அது இல்லை. ஆனால் அடிமை சந்தை அப்படின்னே ஒரு காலத்தில் விற்பாங்க வேலைக்கு. அது மட்டும் இல்லை, அவங்க கடைசி வரைக்கும் கூடவே இருந்து அடிமையாகவே இருப்பார்கள். அவங்களுக்கு சம்பளம்லாம் கூட தருவாங்களே தெரியல, ஏதோ வேலை செய்யறதுக்கு சாப்பாடு அப்படின்னு போட்டுருவாங்க. அந்த மாதிரி வறுமையின் காரணமாக அடிமைகளை விற்பார்கள், வாங்குவார்கள். அப்படி ஒருத்தர், ஒரு அப்பா, ஒரு பையன், ஒரு அடிமை இருந்திருக்கிறார். இந்த பையன் வேலைக்காக சம்பாதிப்பதற்காக வெளியூருக்கு போய்விடுகிறார். இந்த அடிமை தான் கூட இருக்கிறார். அவர் இந்த அப்பாவை எல்லா வேலைகளும் கூடவே இருந்து பண்ணுறாரு. ஒரு காலகட்டத்துக்கு மேலே அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. இந்த அடிமை அவருக்கு பார்த்து பார்த்து அக்கறையோடு அன்போடு எல்லாத்தையும் செய்கிறார். எஜமா எஜமா அப்படின்னு செய்கிறார். இந்த அப்பா என்ன பண்ணுறாரு, உயில் எழுதுகிற பொழுது முக்கியமான ஒரு விஷயத்தை எழுதி வச்சிடுறார். அந்த பையன் இல்லை, அடிமை தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டார் இல்லைங்களா. அப்பா என்ன எழுதினாரு, எனக்கு பிறகு இந்த சொத்துக்கள் எல்லாம் என்னை மிகுந்த அக்கறையோடும் பொறுப்போடும் பார்த்து கொண்ட இந்த அடிமைக்குத்தான் சேர வேண்டியது. என்னுடைய மகன் வந்து இதிலிருந்து ஏதாவது ஒன்றை எடுத்து கொண்டால் அதற்கு பிறகு இந்த அடிமை இதையெல்லாம் அனுபவிக்கலாம் அப்படின்னு ஒரு கிளாஸ் ஒன்று போட்டார். எப்படி, எனக்கு பிறகு எல்லாம் இவனுக்கு தான், ஆனால் என்னுடைய பையன் வந்து இதிலிருந்து அவன் விருப்பப்பட்ட ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அவன் எடுத்துக்கிட்ட பிறகு தான் இவனுக்கு எல்லாம் சொந்தம் அப்படின்றது உறுதியாகிறது அப்படின்னார். அவ்வளோதான். இந்த அடிமை அப்படியே சந்தோஷமாக இருந்தார். மாட மாளிகை கூட கோபுரம், எத்தனை எத்தனை செல்வங்கள், வைரம் வைடூரியம் மாணிக்க சகலமும் எனக்கு தான். இவருக்கு ஒட்டகமே 50-60 வச்சிருக்கிறார், எல்லாம் எனக்கு தான். இந்த பாலைவன தேசம் என்னால் இனிமேல் மிகப்பெரிய அளவிலே பரிணமிக்க போகிறது. அப்படியே கனவுல மிதக்கிறார். உடனடியாக எங்கேயாவது போய் அந்த பையன் எங்கே இருக்கிறாருன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவோம். எவ்வளோ நாள் தான் நம்ம அடிமையாகவே இருக்கிறது அப்படின்னு இவர் புறப்பட்டு அந்த பையனை தேடி போகிறார். அந்த பையனை கண்டுபிடிச்சிட்டாரு, அங்கேருந்து வந்தார். வந்த உடனே இதை ஓய்வுலாம் எடுத்துக்கிட்டு உணவுலாம் ஆன பிறகு நிதானமாக சொல்கிறார், என்ன வேணுமோ எடுத்துக்க, இனிமேல் நான் தான் இந்த இடத்துக்கு சொந்தம், உனக்கு ஏதாவது ஒன்று வேண்டிய ஒன்று நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு உங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாருப்பா, இதோ உயில் அப்படின்னா அந்த பையனுக்கு ஒரே குழப்பமாக போச்சு. என்னடா இது மாதிரி அப்பா பண்ணியிருக்கிறாரே, நம்ம கூட எல்லாம் அவன் எல்லாத்தையும் இருந்து பார்த்துக்கிட்டான், இருந்தாலும் அப்பாவுக்கு பிறகு மகனுக்குத்தான பாத்தியதை ஏன் இது மாதிரி அப்பா செஞ்சார், ஒன்றும் புரியல. அப்பாவோட நண்பர்கிட்ட போய் விசாரிக்கிறார், என்ன இது மாதிரி அப்பா பண்ணியிருக்கிறாங்கன்னு. அவர் சொன்னார், அப்பா உங்கள் அப்பா மிகப்பெரிய புத்திசாலிப்பா, மிகப்பெரிய புத்திசாலி, அதனால தான் இப்படி ஊயில் எழுதியிருக்கிறாரு. என்னங்க சொல்கிறீங்க, ஒன்றுமே புரியலீங்களே அப்படின்னா. இல்லை, நீ வர வரைக்கும் கவனமாக இதெல்லாம் நிர்வகிக்கணும், நீ வந்தே தீர வேண்டும். இந்த ரெண்டும் ஒரு கல்லில் 2 மாங்கான்ற மாதிரி 2 வேலையும் ஒழுங்காக நடக்கணும்னா உங்கள் அப்பா இப்படி செஞ்சால் தான் முடியும். இல்லை அதெல்லாம் சரி, இப்போ இதிலிருந்து ஏதாவது ஒன்று நான் எடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரே, நான் எதை எடுத்துக்கிறது, எனக்கு ஒன்றும் புரியலையே, எல்லாம் அவனுக்கு தானே போகுதுன்னார். அது பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அங்கே தான் உங்கள் அப்பாவை நீ புரிஞ்சுக்கணும்ப்பா, இங்கே இருக்கிறதுல ஏதாவது ஒன்றை நீ எடுத்துக்கிட்டா போகுதுன்னு சொல்லியிருக்கிறாருல. ஆமாம்,
இப்போ இந்த அடிமையும் இங்கே இருக்கிறதுல ஒன்று தானே. ஆமாம், இன்று முதல் இந்த அடிமை எனக்கு சொந்தம் அப்படின்னு நீ எழுதிரு. தானாகவே அவனுக்கு சொந்தமாக எதுலாம் இருக்குதோ அது எல்லாம் உனக்கு சொந்தமாயிரும். அடிமைக்கு சொந்தமானது எல்லாம் எஜமானனுக்கு சொந்தம்னு ஒன்று இருக்குதே, அது உனக்கு தெரியாதான்னார். அப்படியே சிலிர்த்து போயிட்டான். ஆகா, அப்பா எவ்வளோ அருமையாக செஞ்சுருக்கிறாருன்னு. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது அந்த அடிமையினுடைய இயல்பு தான். அது வரைக்கும் அடிமையாக இருந்திருக்கிறான். ஆனால் தனக்கு வரப்போகுதுன்னு ஒரு சின்ன கற்பனை தந்த சுகத்திலேயே அவனுக்குள் ஒரு மேட்டிமை வந்து விட்டது, ஒரு மிதப்பு வந்து விட்டது. சின்ன சின்ன சுகங்களை அனுபவிக்கலாம், கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருந்து பழக வேண்டும். எந்த சுகம் ஒரு வலையாக மாறி நம்மை கட்டி போடுகிறது என்பதை நம்ம காலம்தான் காட்டும். நாமும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சில துன்பங்கள் மிகப்பெரிய இன்பத்திற்கு விதையாக இருக்கும். சில இன்பங்கள் மிகப்பெரிய சோதனைகளுக்கே சுருக்கு கயிறாகவும் நம் கண்முன்பே மாறிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக இருந்தால் சுகம் அல்ல, அது ஒரு சூது என்பதை நாம் புரிந்து கொண்டு விடுவோம். இல்லை என்றால் வாழ்க்கை புரிய வைக்கும். இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.